ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், சரிங்களா? ஸோ இந்த சம்மை வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படி தான் சொல்லி தர போகிறேன். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அதாவது கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ, சரிங்களா? அந்த ரெண்டுமே வந்து இன்க்ளூட் தான் வந்து கேஷ் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ வந்து எதுக்காக போடுறாங்க, அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, இப்போ நார்மலாகவே இந்த P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து இந்த டர்ன் ஓவர் சேஞ்சஸ் ஆகும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து வேரியஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த கேஷ் ஃப்ளோ வந்து கொண்டு வராங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி இந்த சம்மில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மை போடுறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்மேட் இருக்குது. நம்ம அந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம்மை போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த வேல்யூவோட நம்ம வந்து ஆட் பண்ணணும். என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட். ஸோ கரண்ட் அசெட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது ரெடியூஸ் ஆச்சுன்னா அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ லெஸ் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, சரிங்களா? இப்போ அதில் வந்து ஆட் பண்ணுறது வந்து டிக்ரீஸ் ஆகுது, லெஸ் பண்ணும் போது இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்னு வருது. ஸோ அதே போல் டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி கொண்டு வரணும். இது மூலம் நமக்கு கிடைக்கிறது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து சம்மை நம்ம போடுறதுக்கு முன்னாடி சம் ஒரு ரீட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா யூ ஆர் ரெக்வயர்ட் to calculate the cash from operation funds from operation for the year 1999, rupees 84,000. Current asset and liabilities as on 1199 and 31st 1299. ஓகேங்களா? whereas follows. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1199 to 31st 1299 வரைக்கும் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட்டார்ஸ்லேருந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு அமௌண்ட்ஸ்குள்ளே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஸ்டார்டிங் டேட்டு அண்ட் எண்டிங் டேட், ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 84,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட். இப்போ வந்து என்ன அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம் எதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மூணுமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டுக்கும் அந்த இயரில் எண்டிங் டேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்கில் 1,82,000 வந்திருக்கு. ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,94,000 வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 12,000 கொண்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள். ஸோ பில்ஸ் பேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டில் 27,000 இருக்குது இயர் ஸ்டார்டிங்கில். இயர் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 31,000 ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,000 rupees. ஸோ பில்ஸ் பேபிள் 4,000.
இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 இருக்குது, எண்டிங்கில் வந்து 25,000 இருக்குது. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. ஸோ இதில் வேறு என்ன அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ். சரிங்களா, அதுவும் நம்ம ஆட் பண்ணணும். டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட். ஓகேங்களா. இப்போ கரண்ட் அசட் வந்து எந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் எடுத்துட்டோம்னா ட்ரேட் டெப்டாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரிஸ் இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அண்ட் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ட்ரேட் டெப்டாஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எது டிக்ரீஸ் ஆகுதுன்னு தான் பார்க்கணும் இல்லைங்களா. ட்ரேட் டெப்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ ரிசீவபிள் பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்கில் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது, எண்டிங்கில் வந்து 35,000 குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம். அமௌண்ட் பார்த்தோம்னா 5,000 rupees. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரிஸ். இன்வென்டரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் 1,85,000 இருக்குது, அந்த இயர் எண்டில் 1,70,000 இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். 12,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் ஒரு 5,000 ப்ளஸ் அகைன் ஒரு 5,000. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று 15,000. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 41,000 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூவோட நம்ம 84,000 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நமக்கு 1,25,000 கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து லெஸ் பண்ணுற அமௌண்ட்டு சரிங்களா. இப்போ லெஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து எந்த அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதில் கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் அண்டு பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், இந்த 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் வந்து அசட் தான் வருது. ஸோ அதனால் இதில் எதுவுமே கிடையாது, நம்ம நில்லுன்னு போட்டுக்கலாம். லெஸ். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ். இப்போ கரண்ட் அசட் வந்து எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் டெப்டார்ஸ். ஸோ டெப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 இருக்குது ஸ்டார்டிங்கில், எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3,15,000 இருக்குது. ஸோ 40,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் டெப்டார்ஸ் 40,000.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிசீவபிள் இன்வென்ட்ரிஸ்லாம் நம்ம முன்னாடியே டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்கில் 40,000 இருக்குது, எண்டிங்கில் வந்து 70,000 இருக்குது, 30,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 30,000. நெக்ஸ்ட் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருக்குது, எண்டிங்கில் 8,000 இருக்குது, 3,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees. ஸோ இந்த அமௌண்ட் 40,000 + 30,000 ப்ளஸ் ஒரு 3,000 73,000 இந்த அமௌண்ட்டே இங்கே கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 வந்து 73,000 நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 52,000 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.